அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இதுதான் நம்ம கியூஆர் கோடு. இப்போ அடுத்து மார்ச் மாதம் மகா சிவராத்திரி மறுநாள்லேருந்து நம்ம கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு கேப்பை கூழம், கம்மங்கூழம், பழைய சோறும், தயிர் கலந்து வெங்காயம் கலந்து தரப்போகிறோம். அதுக்காக தான் அந்த போஸ்டர் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மாதாஜி அம்மா திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் அவங்களே அந்தம்மா சொல்கிறான் பாருங்கள், வலி நல்லா போயிடுச்சு, நல்லா இருக்குது அப்படின்னு. தினந்தோறும் இந்த சூப்பு சாப்பிட்றேன், நான் வலியால் தவிச்சின்னு இருப்பேன், இது சாப்பிட ஆரம்பிச்சிலேருந்து வலி போயிடுச்சுன்னு அந்தம்மா சொல்கிறாங்க. மாதாஜி அம்மா அவங்க கையாலேயே பிச்சை எடுத்துன்னு வந்து, அவங்க கையாலேயே நேற்று சண்டேன்றதால வெளில போல், அவங்க கையாலேயே பிச்சை எடுத்துன்னு வந்து, அவங்க கையாலே சூப்பு செஞ்சு, அவங்க கையாலே இட்லி சுட்டு, அவங்களே சாம்பார் வச்சு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இங்கே பார்த்திங்கன்னா இது சாந்திமலை ட்ரஸ்ட்டு. இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். இது ஐயா வராரு பாருங்கள், இவர் தான் குரு யோகராம் பாபுஜி. இவர் தான் இதை வழி நடத்துகிறாரு. இந்த மாதாஜி ஜெயந்தி அம்மா இவங்க தான் தினந்தோறும் கடையாக சென்று வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் யாசகம் வாங்கின்னு வந்து இந்த சேவையை செய்கிறாங்க. ஐயா வந்து கேட்குறாரு பாருங்கள், சூப்பு கொடுங்கன்ட்டு. சூப்பு வந்து பிடிச்சி கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி 25 லிட்டர் ஒரு கேட்டில் பிடிக்கும். இந்த மாதிரி சுமார் 4-5 கேட்டில் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுவோம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகமான கூட்டம். இந்த அதிகமான கூட்டத்துக்கும் கிரிவல பாதையிலே கிரிவலம் வரும் அம்மா நிற்கிறாங்க பாருங்கள், ஒரு அம்மா, அவங்க சாப்பிட்றாங்க பாருங்கள். இப்போ அவங்களுக்கு கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கும் ஐயா முடியல, உட்காந்து குடிக்கிறார். இதுபோல் தினந்தோறும் இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அண்ணாமலையாரையே நம்பி உட்காந்துனே இருந்தால் என்ன ஆகுது, வலிக்கும். ஐயா வண்டி விட்டு வருவார் பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து கிரிவலம் வரவங்க, இந்த ஊர்க்காரங்களும் வராங்க. அதில் கிரிவலம் வரவங்களும் வராங்க, வண்டி விட்டு வராரு பாருங்கள் ஐயா, இந்த ஊர்க்காரங்க. இவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த சூப்பை பற்றி. அற்புதமாக வேலை செய்கிற ஒரு சூப்பு இது. கிரிவலம் வரவங்களும் சரி, இந்த ஊரில் இருக்கிறவங்களும் சரி, இதுக்காக 2 வீலர் எடுத்துன்னு வந்து சிட்டிக்குள்ளேருந்து வந்து இந்த சூப்பை சாப்பிட்டு தன் வலியை போக்கிக்கிறதுக்காக வருவாங்க. ஐயா சாப்பிட்றாரு பாருங்கள். இவங்கெல்லாம் கிரிவலம் வரவங்க, இந்த ஊர்க்காரங்களே. இவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த சூப்பை பற்றி. ஆனால் வெளியூர்லேருந்து வராங்க பாருங்கள், ஆந்திர பக்தர்களுக்கும் தெரியும் நம்ம சூப்பை பற்றி. ஏன்னா வருஷமாக தரோம், நாங்கள் 10 வருஷமாக செய்கிறோம் இந்த சேவையை. அதில் எல்லாருக்கும் இந்த சேவை போய் சேரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் உங்கள்கிட்ட இந்த காணொலியை போடுறேன். இந்த காணொலியை பார்க்குறவங்க ஒரு 10 ரூபாயாச்சிலும் ஜிபே நம்பரில் போட்டால் உதவியாக இருக்கும்ன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு தான் போடுறேன். கிட்டத்தட்ட 17,000 பேர் 18,000 பேர் பார்க்குறாங்க. ஆனால் உதவி செய்கிற எண்ணம் எல்லாருக்கும் வேணும். நம்ம எதையுமே கொண்டு போகிறதில்லன்னு நமக்கு எல்லாமே தெரியும். இவங்கெல்லாம் பாருங்கள், கிரிவலம் வரவங்களுக்கும் நம்ம தினந்தோறும் இட்லி, சாம்பார், தக்காளி சாதம், சாம்பார் சாதம், தேங்காய் சாதம். சிவனடியார் போகிறார் பாருங்கள், ஒருத்தர் ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னு, அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டார். அவர் சாப்பிட்டது இல்லாமல் இந்த வெள்ளைக்காரமாவுக்கு வாங்கி கொடுக்குறாரு. ஹெர்பல் சூப் சாப்பிடுங்க, நாங்கள் இந்தியாவில் தயார் பண்ணுறது இது அப்படின்னு சொல்லி அந்தம்மா வந்து நின்று வாங்கிக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இது என்னான்னு தெரியாது. அந்த வெள்ளைக்காரமாக்கிட்ட அந்த ஐயா அடியார் அவர் சொல்கிறார், இது ஹெர்பல் சூப், இது உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து இதனுடைய டேஸ்ட் வந்து இது மிளகு காரம், இது அவங்களுக்கு தெரியாது. அவங்களாம் காரம் அதிகமாக சாப்பிட்டவங்க கிடையாது. இருந்தாலும் அந்தம்மா குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து குடிக்க போயிட்டாங்க. இது பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். மகிழ் பிறரை மகிழ்விக்கிறதுல தான் இருக்குதுங்க மகிழ்ச்சியே. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது சாதாரண விஷயம், இன்னொருத்தரை மகிழ்விக்கிறது வந்து அசாதாரணமான விஷயம். அதை தான் நாங்கள் செய்துட்ருக்கோம். இதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது அசாதாரணமாக இல்லையான்னு. ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு சேவை செய்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு சூப்பு, 1000 பேருக்கு குடிக்க மினரல் வாட்டர், 1000 பேருக்கும் மூட்டு வலி தைலம், 1000 பேருக்கும் அன்னதானம். இது வண்டி ஃபுல்லாக இதுக்குன்னே வாங்கின வண்டிங்க, முழுசாக டியூவில் வாங்கின வண்டி இது. டாட்டா இன்ட்ரான்ட்டு பேர் இதுக்கு. திருவண்ணாமலையில் சுசி மோட்டார்ஸில் வாங்கினோம் இந்த வண்டியை. இந்த வண்டி இதுக்காகவே வாங்கினோம். இந்த வண்டிக்கு மாதம் டியூ வந்து 24,000 ரூபா. அதையும் இதிலேருந்து தான் கட்டணும், பிச்சை எடுத்துன்னு வர பணத்துலேருந்து தான் கட்டணும். இதுமாதிரி இவர் வந்து ஆட்டோ டிரைவர்.
நாராயணன் பேர் இவர். இந்த வலி போகிறதுக்காக இங்கே வந்துடுவார், டெய்லி வந்துடுவார் சூப்பு சாப்பிட்றது. சூப்பை சாப்பிட்டு ஒரு பாட்டிலில் வாங்கி வச்சுக்குவார் நைட்டுக்காக குடிக்கிறதுக்காக. இந்த நாராயணன்றவர் வாட்ச்மேனாக இருந்து ஆட்டோ ஓட்டுறார். இப்போது இந்த ஐயா வந்திருக்கார் பாருங்கள், இவரும் இந்த ஊருக்கார் தான். அதே டைமில் கிரிவலம் பாதையில் கிரிவலம் வரவங்களும் வராங்க நிறைய பேர் இந்த சூப்பை பற்றி தெரிஞ்சு. சாப்பாடு கூட வேணாயா எனக்கு பாருங்கள், இவங்க எல்லாம் வந்து கிரிவலம் வரவங்க தான். இவங்க வந்து ஆந்திராக்காரங்க, ஆந்திரா பக்தர்கள். இவங்களுக்கெல்லாம் தெரியுது, அவங்களே தெலுங்கில் சொல்லுவாங்க. ఈ బండిలో ఇచ్చే హెర్బల్ సూప్ చాలా బాగుంది, இது ஹெர்பல் ட்ரிங்க், ஹெல்த் ட்ரிங்க், இது பூஸ்ட் டானிக் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களே தெலுங்கில். அவங்களுக்கெல்லாம் தெரியுது. அற்புதமாக இதுக்கு இஞ்சி பூண்டு சாம்பார் வெங்காயம் கொத்தமல்லி புதினா முடவாட்டுக்கால் கிழங்கு அது கூட 56 மூலிகைகளை சேர்த்து அற்புதமாக ரெடி பண்ணி இறைவன் அருளால், இறைவன் திருப்பெயரால், இறைவனோட திருப்பெயர் அண்ணாமலையாரின் திருப்பெயரால் நடக்கும் அன்னதான சேவை இது. இது யாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவி செய்யுங்க. உங்களால் முடிஞ்சது ₹1 கூட போடலாம் ஜிபேயில், தப்பில்லை. உதவி செய்யுங்க. உதவி செய்த கர்ணனை கிருஷ்ண பகவானாலே எதுவும் செய்ய முடியல. காரணம், தானத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. தானம் பண்ணுறவங்களுக்கு இறையாட்டிலே வந்து துணை நிற்குமா. அதுபோல் தானம் பண்ணிங்கன்னா உங்களை யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. வள்ளல் பெருமானார் சொல்வார், அன்ன தர்மம் செய்கிறவங்களுக்கு கிரகத்தினால் ஏற்படும் தோஷம் வராது, பித்ருக்களினால் முன்ஜென்ம வினையினால் தோஷம் வராது, தற்செயலான விபத்தை நேராது, யாரும் செய்வினை செய்ய முடியாது, எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ட்டு நான் மனதார நம்பி சொல்கிறேன் இந்த விஷயத்த. கண்டிப்பாக இந்த காணொலியை பார்க்குறவங்க நிச்சயம் உதவி செய்வீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னு கேட்டேன்னா, நான் ஒரு பக்கம் போயிட்டு வரேன் காலையில், அந்தம்மா ஒரு நாள் முழுக்க போயிட்டு வராங்க, இன்னொரு குரூப்பு தனியாக போகுது. இவ்வளோ பேர் போயிட்டு வந்து கூட இந்த ஐயா என்னை கேட்டார், ஐயா ருத்ராட்சம் வந்து நான் போட்டுருந்துருக்கிறேன், இது அப்படி போடணும் இப்படி போடணுன்னு சொல்கிறாங்க, எப்படி போடணுன்னு கேட்டார். ருத்ராட்சம் இந்த உடம்புல தானே போடுற, உடம்புல எங்கே போட்டால் என்ன இருக்குது, இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன்னா உனக்கு எந்த தோஷமும் கிடையாது, எப்படி வேணால் போட்டுக்கலாம். விஷயம் அது கிடையாது. இறைவனை நீ நினைக்கிறியா, இறைவன் மீது நீ அன்பாக இருக்கிறியா, இறைவனை நீ நம்புறியா, இவ்வளோ தான் விஷயமே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆகவே தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிபூர்ணமாக மனசால் உங்கள் மனப்பூர்வமாக ₹1 இந்த அன்னதான சேவைக்கு போடுங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் இன்றைக்கி சாதாரண மனிதனையா, எனக்குள்ளே இருந்த உதவி செய்கிற மனப்பான்மை தான் என்னை வந்து ஆனந்தமாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் வாழ வைக்குது. ஏன்னா இந்த 1000 பேரும் அவங்க வாய் வாழ்த்தலைன்னா கூட வயிறு வாழ்த்தம் இல்லையா, நிச்சயம் வாழ்த்தோம். ஏன்னு கேட்டேன்னா, எனக்கு 2 பெண் குழந்தைகள், என் மனைவி போய் கடைக்கடையாக பிச்சை எடுக்கிறாங்க, நான் கடைக்கடையாக போய் பிச்சை எடுக்கிறேன். அந்த எடுத்துன்னு வர காசை காய்கறி, அரிசி, உளுந்து, ஆப்ப சோடா மாவு, புளி, எண்ணெய், பருப்பு, மூலிகைகள், இஞ்சி பூண்டு சாம்பார் வெங்காயம் கொத்தமல்லி புதினா 56 வகையான மூலிகைகள், இது இல்லாமல் விறகு முடவாட்டுக்கால் மூலிகை, இந்த ரெண்டையும் வந்து ஒரு ஐயா மரப்பற்ற வச்சுருக்க ஐயா வந்து விறகு கொடுத்துட்றாரு. சேலம் பிரபாகரன் ஐயா வந்து முடவாட்டுக்கால் மூலிகை கொடுத்துட்றாரு. அவருக்கு கோடான கோடி புண்ணியங்கய்யா. ஏன்னா நான் இந்த சேவை செய்கிறதுக்கு இந்த 2 பேர் இல்லைன்னா முடியாது. அந்த மாதிரி உங்கள் பேரையும் நான் சொல்லணும். இவங்க தான் வந்து அன்னதான சேவைக்கு எனக்கு உதவுறாங்கன்ட்டு உங்கள் பேரையும் சொல்லி, உங்கள் பேரையும் நான், என் வீடியோ வந்து உலகம் ஃபுல்லாக போகுது. இந்த உலகம் பூரா உங்கள் பேர் பதியணும்னா, உலகம் பூரா உங்களை வாழ்த்தணும்னா, தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச உதவியை செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் மட்டுமே உண்மையிலேயே அனுபவிச்சிட்ருக்கேன். எதை, ஆனந்தத்தை. அன்னதானம் செய்துட்டு போய் ராத்திரி படுத்தேன்னா
அலாதியான ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். காரணம் என்னன்னு கேட்டேன்னா, பல பேர் வந்து வாழ்த்துறாங்க. என்னான்னு, இது பாருங்கள் இவங்கெல்லாம் யாருங்க? கிரிவலம் வரவங்க. கிரிவலம் வரவங்க. அதுவும் இவங்கள பார்த்தீங்கன்னா முஸ்லீம். எதிர்க்க இந்த பார்க்குக்காக வந்திருக்காங்க. அவங்க ஒரு 5, 6 பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த சூப்பு நான் சாப்பிட்ருக்கேன், நீங்கள் வாங்கன்ட்டு அந்த அம்மா கூப்பிட்டு அவங்க வீட்டுக்காரர் அவங்க பசங்களெல்லாம் கூப்பிட்டு கொடுத்தது. நான் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க உறுதியில் சொல்லி அவங்கள புரிய வச்சு, இவங்கெல்லாம் அடியார்கள். இவங்க எல்லாம் தினசரி நம்மக்கிட்ட அன்னதானம், சூப்பு, மூட்டு வலி தைலம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ற அடியார்கள். அடியார்களுக்குள்ளே தானங்க அவனே இருக்கிறான். இந்த கடைக்காரர் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள்லாம் டயர்டாக இருக்கோன்ட்டு குளுக்காண்டி, இந்த கடைக்காரர் 3 குளுக்காண்டி கொடுத்தாரு. அவர் கையால் தானமாக கொடுத்தார். 3 குளுக்காண்டி கொடுத்தார். எனக்கு ஒன்று, மாதாஜிக்கு ஒன்று, ஐயா வெங்கடேசன் ஐயாவுக்கு ஒன்று. 3 பேரும் அதை ஏற்றுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடியார்களுக்கு சேவை செய்து தானே உண்மையான சேவை. நாங்களும் அடியார் தானே, அடியார்களுக்கு சேவை செய்கிற நாங்களும் அடியார்கள் தான். அதால் எங்களுக்கு ஐயா வந்து 3 குளுக்காண்டி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். இதுபோல் சின்ன சின்ன உதவி செய்தீங்கன்னா கூட போதும். நாங்கள் உலக அளவில் நீங்கள் யார், உங்கள் ஊர் என்ன, உங்கள் பேர் என்ன, உங்கள் ஃபோட்டோ போட்டு இவர் தான் இன்றைக்கி ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிவிப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களை வாழ்த்தி இங்கே ஒரு 20 பேர் இருக்கும், ஜெபம் பண்ணுவோம், யாகம் பண்ணுவோம். நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் மனதார வேண்டிக்குவோம். யாரும் பாருங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க பாருங்கள். இதில் எதுவுமே கிராஃபிக்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ரியல் லைவ் இதெல்லாம் நேரடியாக நாங்கள் செய்கிறோம். எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா, நான் எனக்குன்னு பர்சனலாக எந்த கடனும் வாங்க மாட்டேன். இந்த அன்னதானத்துக்கு தேவையான பாத்திரங்கள் இப்போ பார்த்திங்கன்னா, மகா சிவராத்திரி மறுநாள்லேருந்து கூழ் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து 2 வட்டா கேட்குறேன், யாருமே வாங்கி தரல. 2 வட்டா மட்டுமே 12,000 ரூபா ஆகுது. 60 லிட்டரு காசு இருக்குது. 60, 80 லிட்டரு வரும் அதில். அது நம்ம 60 லிட்டரு காசுவோம். 60, 120 லிட்டரு காசுவோம். அதை காசி அதில் தயிர் 10 லிட்டரு தயிர் ஊற்றி, 20 லிட்டரு தயிர் ஊற்றி, 10 கிலோ வெங்காயம் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி, அது ஸ்டீல் ட்ரம்மில் மூடி போட்ட ட்ரம்மில் போடுறதுக்கு ஒரு 6 ட்ரம்மு கேட்டிருக்கேன். 2 வட்டா மட்டுமே பார்த்திங்கன்னா 12,000 ரூபா வருது. மூடி போட்ட ஸ்டீல் ட்ரம்மு, ஒரு ட்ரம்மோட விலை 3,000 ரூபா. 6 ட்ரம்மு 18,000 ரூபா ஆகுது. இதை ஊற்றி கொடுக்கறதுக்கு ஒரு மக்கும் ஒரு 100 சொம்பு கேட்டிருக்கேன். சொம்பில் கொடுத்துட்டோம்னா குடிச்சிட்டு இன்னொரு தடவை வாங்கி குடிச்சிட்டு சொம்பை கழுவி கொடுத்துருவாங்க. சொம்பில் வந்து கொள்ளளவு நிறைய பிடிக்கும். அதனால தான் 2 வட்டா, 6 ஸ்டீல் ட்ரம்மு, ஒரு துடுப்பு, 100 சொம்பு, ஸ்டீல் சொம்பு கேட்டிருக்கேன். ஒரு மக்கு ஒன்று ஊற்றுறதுக்கு. இது எல்லாம் இதை பார்க்குறவங்க தயவுசெய்து ஒன்று நீங்கள் ₹1 போடுங்க, இல்லை 10 ரூபா போடுங்க, இல்லை 50 ரூபா போடுங்க, 100 ரூபா போடுங்க. அதுவும் மகா சிவராத்திரி மறுநாள் 9ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கிறேன். இது வரைக்கும் வரல எதுவுமே. கண்டிப்பாக நம்பி தான் போடுறேன், வரும்ன்ற நம்பி தான் போடுறேன். வந்தால் அவங்களுக்கு அன்றைக்கி மறுநாள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இல்லை வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 4,000 ரூபா செலவாகுது கூழுக்கு. கேழ்வரகு மாவு அரைக்கணும், கேழ்வரகு வாங்கி அரைக்கணும், கம்பு வாங்கி அரைக்கணும், அரிசி வாங்கி நொய்யாக்கணும். அரிசி வாங்கி நொய்யாக்கிட்டு தினந்தோறும் 20 லிட்டர் தயிர் ஆகும், 10 கிலோ வெங்காயம் ஆகும். ஊறுகாய் வந்து 5 கிலோ டப்பாவாக வரும். ஒரு நாளைக்கு 5 கிலோ டப்பா காலி ஆகும். அது மட்டுமே 450 ரூபா, 500 ரூபா வந்துடும். இப்படி தினந்தோறும் இந்த சேவை செய்யணும்னா 4,000 ரூபா தேவைப்படுது. அடியார் கொடுக்கிறாங்க பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் உடல் நலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செய்கிறோம். இவங்க எல்லாருடைய வாழ்த்து வீண் போகாது. உதவி செய்கிற உங்களை தான் வந்து சேரும். இது வரைக்கும் இந்த சேவை செய்ய காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தானமாக தர திருவண்ணாமலை, செஞ்சி, திண்டிவனம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்கம் போகிற வழி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வானாபுரம், குங்கிலியநத்தம், மூங்கில்துறை பட்டு, சங்கராபுரம், புதுப்பட்டு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெறையூர், தச்சம்பட்டு, மணலூர்பேட்டை, திருக்கோயிலூர், தியாகதுருவம், ரிஷிவந்தியம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேட்டவலம், கண்டாச்சிபுரம், கெடாறு, அப்புறம் சூரப்பட்டு, அனந்தபுரம், பனமலைப்பேட்டை, விழுப்புரம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவலூர்பேட்டை, சேத்பட்டு, வளத்தி, மேல்மலையனூர், அரூர், திருப்பத்தூர், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இடத்துல இருந்து
கடை கடையாக தான் நாங்கள் தான் போகிறோம். அரூருக்கு போகிறோம், திருப்பத்தூருக்கு போகிறோம், சிங்காரப்பேட்டை போகிறோம், இங்கே இருக்கிற சோமாஸ்படி, கீழ்பண்ணாத்தூர், ஆலம்பூண்டி, திருவண்ணாமலை லோக்கலு, திருவண்ணாமலை முழுவதில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற முழுவதும் எல்லோரும் வந்து 50, 100, மிஞ்சி போனால் ஹையஸ்ட்டாக 200 இது ஒரு சிலர் 500 தருவாங்க. இதுலேயே வண்டிக்கு டீசல் வேறு, இந்த எடுத்துன்னு போகிற காருக்கு வந்து 1000 பெட்ரோல் போட்டுடணும், டிரைவருக்கு ஒரு 500 சம்பளம் கொடுத்துடணும். அது இல்லாமல் அன்னதானத்துக்கு இவங்க போகிறாங்கன்னா வெளியில் தான் சாப்பிடுவாங்க, சாப்பாடு செலவு, இந்த வண்டி ரிப்பேரு, அந்த வண்டிக்கு உண்டான டியூவு, இவ்வளோ வேலை இருக்குது. இங்கே ஒரு 20 பேர் இருக்காங்க அடியார்கள். இந்த அடியார்களுக்கு 3 வேளை சாப்பாடு, இந்த அடியார்களுக்கு 3 வேளை சாப்பாடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு துணிமணி, அவங்களுக்கு சோப்பு, எண்ணெய், துணி துவைக்கிற சோப்பு, அவங்களுக்கு செலவுக்கு காசு, வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு தேவையான வெளில போய் சாப்பிட்டுக்குவாங்க. ஏதோ ஒரு செலவுக்கு கேட்குறாங்க, ஒரு 200 300 நான் கொடுத்துருவோம். வெளில போயிடுவாங்க. போயிட்டு மறுநாள் திங்கட்கிழமை காலையில் வந்துடுவாங்க, அதிகாலையில் வந்துடுவாங்க. எப்பவும் போல் சேவை ஆரம்பிச்சிடும். இப்படி பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் முழுவதும் இதில் எதனா வேறு ஊர் விட்டு போயிட்டு இருந்தனாலும் மன்னிச்சுக்கோங்க. காஞ்சி, கடலாடி, போலூர், பர்வதமலை, அதுபோல் எல்லா ஊர்களிலிருந்தும் கடை கடையாக போய், இப்போ வெய்ய காலம் வருது, யாருக்காவது கருணை இருக்குதான்னு பார்க்கலாம். வெய்ய காலம் வருது, வெய்ய காலத்தில் போக முடியாது, நடக்க முடியாது. அக்னி தீட்சை ஆரம்பிச்சிச்சுன்னா கடை கடையாக போக முடியாது, நடக்கவே முடியாது, கால் பற்றிக்கும். இந்த சேவை தொடரணுமுன்னா அந்த வெயில் காலத்தில் கிரிவல பாதையில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா சாதுக்கள், அவங்களுக்கெல்லாம் உடம்பு தேகம் சூடாகிடும். இந்த சூடாகிடுச்சுன்னா கண்டிப்பாக குளிர்ச்சியான கம்பங்கூழம், கேழ்வரகு கூழம், வெங்காயம் போட்டு தயிர் போட்டு குளிர்ச்சியாக கொடுத்தா தான் இறைவனையே நம்பி உட்காந்துருக்கவங்களுக்கு நம்ம தானே ஏன் செய்யணும். அவங்களால மோன நிலையில் உட்காந்துருக்கிறதால அவங்களால உழைக்க முடியாது. ஏதோ அவங்க என்ன கர்ம வினையோ வந்து உட்காந்துருக்காங்க, அதை சொல்கிறதுக்கு நமக்கு வாய் வரல. நம்ம அவங்க கர்ம வினையில் உட்காந்துருக்கவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணோம்னா நம்ம பாவம் கழியும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த அம்மா பாருங்கள், பாட்டியம்மா, ஐயா நீங்கள் இன்றைக்கி வரமாட்டீங்கன்னு நினச்சேன், வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், ஆயில் குடியா, ஆயில் கேட்குறாங்க. அந்த அம்மாட்ட சொல்லி கேட்குறாங்கம்மா, ஆயில் கொடுமா, கையில் கேட்குறாங்க பாருங்கள். ஆயில் வாங்கி அந்த அம்மா தேய்ச்சிக்கின்னு வெளியே போய்க்கிடுவாங்க. அந்த அம்மாவுக்கு மூட்டு வலிக்கு ஆயில் வேணும்னு தான் ரொம்ப தவிப்பாங்க, வலியாக வலிக்குது, என் ஆயிலுக்காக தான் நிற்கிறாங்க. சூப் வாங்கிட்டாங்க, ஆயில் வந்து டப்பா என்கிட்ட கொடுத்து ஊற்ற சொல்லி சொன்னாங்க. நான் ஊற்றுறேன் பாருங்கள் ஆயில். இந்த மூட்டு வலி ஆயில் தான் அவங்களுக்கு பிரமாதம். சாப்பாடு நிறைய பேர் போடுறாங்க திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில், அவங்களுக்கு அதெல்லாம் அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தரதில்லை. மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி ஆயில், இது 2 தான் அவங்களுக்கு ரொம்ப பிரதானமாக தேவைப்படுது. அதே போல் கூழ் யாரும் கொடுக்குறதில்ல, நம்ம மட்டும்தான். வித்தியாசமாக செய்கிறது அண்ணாமலையார் சேவார கட்டளை தான். வேணால் வந்து பாருங்கள். ஈமக்கிரிவ மண்டலத்திலேருந்து ராமநாதபுரம் பக்கத்துலேருந்து ஆரம்பித்தோம்னா அடியண்ணாமலை வரை சாதுக்கள் இருக்கிற இடம் ஒன்றும் விடுறதில்ல. மொபைலில் கொண்டு போகிறோம், வண்டி தானே மொபைலு. நடமாடும் தர்மசாலை எங்களுக்கு. இந்த நடமாடும் தர்மசாலையில் மாதாஜி இன்றைக்கி முழுக்க அவங்க வந்து வண்டியில் உட்காரும்போது 3:30 மணிக்கு ஆரம்பித்தவங்க அப்படியே கிரிவல பாதை முழுக்க வந்து எல்லாருக்கும் சேவை செஞ்சுட்டு ராத்திரி வீட்டுக்கு போகிறப்ப 9 மணிக்கு கிளம்புறோம் வீட்டுக்கு. அது வரைக்கும் அந்த கையில் பிடிச்சி அப்புறம் சூப்பு ஒரு பக்கம், இட்லி ஒரு பக்கம், சாம்பார் ஒரு பக்கம், குடிக்கிற தண்ணி ஒரு பக்கம், எண்ணெய் ஒரு பக்கம் கொடுத்துக்கினே இருக்கிறாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணுன்ட்டு நினச்சி தான் இந்த சேவையை நாங்கள் செய்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணுன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். நீங்களும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச சேவையை செய்யுங்க. சேவை செய்ய முடியல, எனக்கு பணம் தான் தர முடியும்னாலும் தாராளமாக கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தான தர்ம காரியங்களில் ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம், எங்கள் குடும்பம் அப்படி தான் இருக்குது. எங்கள் குடும்பமே சேவையாக செய்கிறோம். என் பொண்ணு பார்த்திங்கன்னா பெரிய பொண்ணு, காது கேட்காத வாய் பேச முடியாத பிள்ளைங்களுக்கு டீச்சராக ஒரு ஆசிரமம் ஒன்று, அதுக்குண்டான வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கா. விரைவில் அது ஆரம்பிக்க போகிறோம். சின்ன பொண்ணு வந்து சித்தா டாக்டருக்கு இந்த மே மாதம் முடிஞ்சு போகுது அவளுக்கு படிப்பு. ஃபஸ்ட்டு டிகிரி வாங்கிட்டா.
2வது சித்தா டாக்டருக்கு படிக்க வைக்க போகிறேன். கிராமப்புறங்களுக்கு சென்று சேவை செய்யறதுக்காக. ஒரு பொண்ணை டெஃப் அண்ட் டம்ப் டீச்சராக ஆக்கிட்டேன். ஒரு பொண்ணை வந்து டாக்டராக சித்தா டாக்டராக மாற்றி மக்களுக்கு கிராம மக்களுக்கு சேவை செய்ய. எல்லாருக்கும் அக்குபஞ்சர் வேறு படிக்க வச்சுருக்கேன். எல்லாருக்கும் பாத அழுத்த சிகிச்சை செஞ்சு எல்லாருடைய வலியை போக்குறதுக்காக இந்த 2 பேரையும் தயார் பண்ணியிருக்கேன். சீடர்கள் 20 பேரை தயார் பண்ணியிருக்கேன். எல்லா பக்கமும் போயிட்டு எல்லா மக்களுக்கும் அவங்க குறைகளை கேட்டு எந்த விதத்தில் நாங்கள் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை பிற மக்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு, நல்ல நோக்கத்தோடு இந்த துண்டு உலகம் முழுவதும் பரவணும்னு என்னோடய ஆசை. கிரிவல பாதையில் இது 14 இடத்துல தொடங்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன் நான். யாரெல்லாம் என் கூட கைகோர்த்து இந்த சேவை செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்கள் நம்பரை, என் வாட்ஸ்அப் நம்பர் தான் அதுவும் 9677625465. இந்த நம்பர் என்னுடைய மொபைல் நம்பரும் அதுதான், வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான், ஜிபே நம்பரும் அதுதான். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்து உங்கள் பேரை பதிவு செய்து நீங்களும் பௌர்ணமிக்கு முன்கூட்டியே ஒரு நாள் முன்னாடியே வந்துடுங்க, சேவை செய்யுங்க. சுமார் 50,000 60,000 பேருக்கு மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம் குடிக்க மினரல் வாட்டர் தரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். இது நீங்களும் வந்து இந்த சேவையில் கலந்துக்கின்னு இந்த வட்டா வந்து 60 வட்டா காசும் பௌர்ணமிக்கு. அதை தூக்கி வைக்கிறதுக்கு மட்டுமே ஒரு 20 பேர் தேவைப்படும். அதுபோல் மூட்டு வலி தைலம் தேய்க்கிறாரு பாருங்க. அதுபோல் எவ்வளோ பேர் வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இன்னையா 3 வேளை சாப்பாடு, பஸ்ஸு காசு இதுதானே தேவை வரவங்களுக்கு, அது நான் தரேன். நான் பிச்சை எடுத்தாவது தரேன். வாங்கய்யா, வந்து சேவை செய்யுங்க, புண்ணியத்தை வாங்கிக்கோங்க. கிரிவலம் வரவங்களுக்கு கால் வலி எடுக்கும். அந்த வலிக்கு கண்டிப்பாக நம்ம மருந்து சூப்பும் ஆயிலும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அது இதுபோல் பிறர் வலியை போக்கி பாருங்கள், தெரியும். இப்போ ஐயா வலியோடு இருந்தார், போய் கொடுத்தோம், ஒரு சந்தோஷம் பாருங்கள் அவருக்கு. ஐயா விறுவிறுன்னு கேட்குதியா, வலி நல்லா கேட்குதியா, நைட்டு நல்லா தூங்குவேன். நன்றியா, வாழ்க வளமுடன்.